ஹலோ மக்களே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் இது நானாக தயாரிக்கப்பட்ட ஒரு சீன்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஒரு உண்மை கதை, இது ஒரு உண்மை சம்பவம். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யார் 1980களில் ஒரு சிறிய தென்னிந்தியா கிராமம். காலையில் சூரியன் மெதுவாக எழுந்து பசுமை நிலங்களை தொட்டு ஒரு புதிய நாளைய ஆரம்பிக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய குடிசை வீடு. அந்த வீட்டில் ஒரு அம்மா, அவளோடு 2 குழந்தைகள், ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. வாழ்க்கை எளிமைதான், ஆனால் அன்பு நிறைந்தது. ஒவ்வொரு காலையும் அம்மா முதலாவது எழுந்து அடுப்பில் தீ ஏற்றி கஞ்சி சமைப்பாள். குழந்தைகள் தூக்கத்தோடு எழுந்து பள்ளிக்கு போக தயாராகி இருக்கிறது. அவர்களுக்காக அம்மா சிரிச்சுக்கிட்டே டெய்லி சாம்பார் சாதம் கட்டி தருவாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் சந்தோஷமாக அந்த சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும்போது அம்மா 100 நாள் வேலைக்கு போவாள். வெயில் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் கைகளில் வலிதலும் மனசு மட்டும் ஒரு விஷயத்தில் இருக்கும்: என் பிள்ளைகளுக்கு நன்றாக சாப்பிடணும். ஒரு நாள் அவள் காத்திருந்த சம்பளம் அவளோட கணக்கில் சேர்கிறது. அந்த செல்போனை சிரிச்சுக்கிட்டே பார்க்கிறாள். அவளுக்கு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு பண்ணணும் என்று மனசுக்குள் நினைக்கிறாள். மாலை நேரம் குழந்தைகள் பள்ளியில் இருந்து வீடு திரும்புகிறாள். அப்போது திடீரென வானம் இருண்டு மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. வீட்டுக்குள் மழை சத்தம். சின்ன குடிசை, ஆனால் உள்ளே ஒரு சூடான அன்பு. இன்னைக்கு என்ன சமைக்கலாம் என்று அம்மா கேட்கிறாள். தம்பி உடனே நண்டு வாங்கி சாப்பிடணும் என்று சொல்றான். தங்கச்சியும் சந்தோஷமாக சிரிக்கிறாள். அம்மா வெளியே மழை பார்த்து, மழை ரொம்ப அதிகமாக இருக்கு, நாளைக்கு போகலாம் என்று சொல்றாள். ஆனால் அந்த 2 குழந்தைகள் அம்மாவை பார்த்து, நாங்கள் போயிட்டு வர்றோம் அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க என்று தைரியமாக சொல்கிறாங்க. ஒரு பழைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு மழையை எதிர்த்து அவர்கள் இருவரும் பயணம் தொடங்குறாங்க. மண்வழி சறுக்கலான பாதை. மழை முகத்தில் அடிக்கிறது, ஆனால் அவர்களின் மனசு மட்டும் உறுதியாக இருக்கு. அப்புறம் ஒரு சிறிய சத்தம்: சைக்கிளில் பஞ்சர். தங்கச்சி அங்கே நின்று விடுகிறாள். தம்பி மட்டும் நான் உதவி எடுத்து வருகிறேன் என்று ஓட ஆரம்பிக்கிறான். சில நேரம் கழித்து ஒரு மாட்டு வண்டியுடன் திரும்பி வருகிறாள். தங்கச்சியை அதில் உட்கார வைத்து மீண்டும் பயணம் தொடங்குறாங்க. மார்க்கெட்டில் இருந்து நண்டு வாங்கி மீண்டும் வீடு திரும்புகிறாங்க. ஆனால் வழியில் ஒரு தவறு. நண்டுகள் கீழே விழுந்தும் மழை நீரில் கலந்து காணாமல் போய்விடுகிறது. அந்த நிமிஷம் 2 பேரும் அமைதியாக ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கிறார்கள். பிறகு தம்பியை மெதுவாக சொல்கிறான்: நாமே பிடிச்சுக்கலாம். அவர்கள் வயலில் இறங்குறாங்க. மழை இன்னும் பெய்து கொண்டே இருக்கும். மண் தண்ணீர் கஷ்டம், ஆனால் அவர்கள் கைகளில் விடமாட்டாங்க. நண்டுகளை பிடிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் தங்கச்சி சிரிச்சுக்கிட்டே நத்தையும் சேகரிக்கிறது. சிறிது நேரத்தில் ஒரு சிறிய கூடை நண்டுகளை நத்தைகளையும் நிரம்புகிறது. மழை மெதுவாக குறைகிறது. அவர்கள் மாட்டு வண்டியில் மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகிறாள். வீட்டுக்குள் வந்தவுடன் அம்மா அதை பார்த்து ஒரு நிமிஷம் பேச முடியாமல் நிற்கிறாள். அவள் கண்களில் கண்ணீர், ஆனால் அது துக்கம் இல்லை, அது பெருமை. அவள் நண்டுகளை சுத்தம் செய்து நத்தையும் வறுவல் நண்டு குழம்பை அன்போடு சமைக்கிறாள். அந்த இரவு 3 பேரும் ஒரே தட்டில் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க. அந்த உணவு சாதாரணம் இல்லை, அது அன்பு, முயற்சி, குடும்பம். பிறகு ஒரு பழைய கொசுவலையில் கீழ் 3 பேரும் அருகே படுத்து வெளியில் மழை மெதுவாக பெய்கிறது. அவர்கள் முகத்தில் ஒரு அமைதி, ஒரு நிறைவு. பசி வந்தாலும் அன்பு இருந்த வாழ்க்கை இனிமைதான். இதுதான் கதை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.